வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட ஆன்லைன் ஆஃப்லைன் கோர்ஸ்க்கான ஸ்பெஷல் ஆஃபர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது ரயில்வே எக்ஸாம் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் எந்த மாதிரி கிளாஸஸ் கொண்டு போகிறோம், என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேணாமா எல்லாத்த பற்றியுமே கம்ப்ளீட்டாக நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த ஆன்லைன் ஆஃப்லைன் நாங்கள் ரெண்டுமே ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 10லேருந்து நம்மளோட நியூ பேட்ச் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லையும் சேமாக தான் என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ நாங்கள் எந்த மாதிரி கிளாஸஸ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ரொம்ப டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ மண்டே டு ஃப்ரைடே நமக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்கும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மேக்ஸ் டாபிக் இருக்கும், 2 மேக்ஸ் டாபிக் இருக்கும், ஒரு ரீசனிங் டாபிக் இருக்கும், ஒரு சயின்ஸ் டாபிக் இருக்கும், ஒரு ஜிகே டாபிக் இருக்கும். சரியா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு 5 நாளைக்குமே 5 டாபிக்ஸ் இருக்கும். சரியா? ஸோ 5 டாபிக்ஸ் இருக்கும். ஸோ ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் கிட்டத்தட்ட சேம் டாபிக்ஸாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுபடி தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? இந்த மேக்ஸ் ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசைன்மெண்ட்னு ஒன்று கொடுக்குறோம். அசைன்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். ஸோ இந்த அசைன்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு 25 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் தான் அசைன்மெண்ட் அர்த்தம். ஸோ ஆல் மாடல்ஸ், எல்லா மாடல்ஸும் நம்ம கவர் ஆகிற மாதிரி ரயில்வேல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி எல்லா மாடல்ஸுமே கவர் ஆகிற மாதிரி இந்த 25 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஆன்லைன் ஸ்டூடெண்டாக இருந்தால் சால்வ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து நம்ம ஆப் இருக்குது, மாசா லேர்னிங் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அப்டேட் பண்ணணும். அதே இது நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் என்ன பண்ணணும், ஸ்டாஃப் கிட்ட சப்மிட் பண்ணணும். ஆஃப்லைன் ஸ்டூடெண்டாக இருந்தால் மார்னிங் என்ன பண்ணணும், ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். சரியா? ஸோ இந்த 2 விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு மேக்ஸ் ஒரு டாபிக் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸும் தரவாயிரும். அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ப்ராக்டிஸும் பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ ப்ராக்டிஸும் பண்ணி முடிச்சிருவீங்க. சரியா? ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் ரொம்ப 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 முக்கியமானது. மேக்ஸ் அண்ட் ரீசனிங், அதுக்கப்புறம் முக்கியமானதாக என்னது, சயின்ஸ். ஸோ இது ரெண்டுலேயுமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஸோ இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஜிகே அண்ட் சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜிகே அண்ட் சயின்ஸ் இது ரெண்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு என்ன பண்ணுறோம்னா டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். பிஒய்க்யூ டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இது நெக்ஸ்ட் டேக்கான நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பிஒய்க்யூ கொஸ்டின்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக செஞ்சு பார்க்கும்போது இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்கும், ரொம்ப ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, ஏன்னா நம்ம படிக்கிறத விட ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே இந்த கிளாஸஸ் முடிச்சதுக்கு அப்புறம் சாட்டர்டே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணதுக்கு டைம் கொடுக்குறோம். சாட்டர்டே ரிவிஷன் பண்ணதுக்கு டைம் கொடுக்குறோம். ஸோ சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ். சண்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா 16 வீக் ப்ரோக்ராம். ஸோ இந்த 16 வீக்கில் உங்களுக்கு 90% ஆஃப் சிலபஸை கவர் பண்ணிவிட்டு மார்க் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த 10% சிலபஸ் அடுத்த ஒரு 4 வீக்கில் கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் ஆன்லைனாக இருந்தாலும் ஆஃப்லைனாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக தான் இருக்கும். சரியா? ஸோ யார் இதில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஆஃப்லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் 10 அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, சரியா, ஜூன் 10th பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7500 வரும். சரியா? ஸோ இது நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்கலாம். இந்த ஆஃபர் வேற எந்த அகாடமியே கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது. சரியா? ஸோ வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கலாம். சரியா? இந்த 7500 ஃபீஸில். ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி 4000.
ஹாஸ்டல் ஃபீஸ் மந்த்லி 4000. அதேமாரி ஹாஸ்டல் ஃபீஸு இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபீஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எந்த அகாடமி கொடுக்க மாட்டாங்க. அதுக்காண்டி நாங்கள் சாப்பாடு மோசமாக போடுறோம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லியில் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே மட்டும்தான், ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே மட்டும்தான் வெஜிடேரியன். மீதி எல்லா நாளுமே சண்டே பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் தான் போடுவோம். மீதி இருக்கிற நாள், அதாவது மண்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே, இந்த 4 நாளுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபிஷ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷனான ஒரு ஃபுட்டு தான் கிடைக்கும். சரியா? ஸோ பின்ன எப்படி சார் நீங்கள் வந்து 4000 கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நாங்கள் இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறதுல எந்த வித ப்ராஃபிட்டுமே நாங்கள் என்ன பண்ணல, வைக்கவே இல்லை. அது கரெக்டாக இருந்தால் போதும். ஏன்னா படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸு வீட்டில் சும்மா பைசா கேட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? கொஞ்சம் நல்ல வசதி படைச்சவங்க எங்கேயாவது போய் 20,000 30,000 ஃபீஸ் கட்டி கூட என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ கேம்பஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஈக்குவலாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது வந்து பண்ணுறேன். நீங்கள் வேணால் எந்த ஹாஸ்டலாலும் விசாரிச்சு பாருங்கள், இந்த ஃபீஸுக்கு சத்தியமாக பாசிபிளே கிடையாது. சரியா? ஸோ உங்களுக்கு அதுவும் இல்லாமல் ரூம்ஸ் கொடுக்குறோம். இந்த ஃபுட் ப்ளஸ் அக்காமடேஷன் ரெண்டுக்கும் சேர்த்து தான் 4000 வாங்குவோம். ஃபுட் ப்ளஸ் அக்காமடேஷன். சரியா? ரெண்டுக்கும் சேர்த்து தான் 4000 வாங்குகிறோம். சரியா? ஸோ இந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 to 10 வந்து ஸ்டடி ஹவர்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் எங்கிட்டே டேரெக்டாக நான் அங்கே தான் உட்காந்துருப்பேன். புரியுதா? ஸோ அதில் நானும் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ் வந்து ஸ்பெஷலாக நம்ம என்ன பண்ணுறோம், சொல்லிக் கொடுக்குறோம். மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ் வந்து ஸ்பெஷலாக சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ என்ன டவுட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், எங்கிட்ட வந்து நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம். சோசியல் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட், அந்த மாதிரி எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. படிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ எங்களோட என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ யாருக்காவது தேவைப்படுது, நீங்கள் ஹாஸ்டலில் தான் நீங்கள் ஸ்டே பண்ணி நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன பண்ணுறேன், எல்லா டீட்டெயில்ஸுமே நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இந்த ஜூன் 10 பேட்சுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஃபீஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ ஜூன் 10க்கு அப்புறம் வரவங்க யாராக இருந்தாலுமே உங்களுக்கு ஃபீஸ் வந்து என்னென்னா 10,000 இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆஃபரில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை நான் ஜூன் 10 தாண்டி வருவேன் அப்படின்னா இந்த பேட்சில் அட்மிஷன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க, புக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு இதே ஃபீஸில் வந்து கொடுப்பாங்க. சரியா? ஸோ நம்மளோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் இதுலேயே சொல்லியிருப்பேன், பேட்ச் 3 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1300 வந்து நம்ம ஃபீஸ் வாங்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 1300 ஃபீஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்சுக்கு வந்து 2000 ஆகும்னு சொல்லியிருந்தோம். சரியா? ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண முடியல சார், மந்த் ஸ்டார்டிங்கில் தான் சேலரி எல்லாமே கிடைச்சிது அப்படின்னு சொன்னதுனால திரும்பவும் இதே ஆஃபர் வந்து நம்ம கொடுக்குறோம். சரியா? அதே 1300க்கு உங்களுக்கு என்ன பண்ணுறோம், இந்த பேட்ச் 4 வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ தயவு செஞ்சு இந்த ஆஃபரை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை நீங்கள் கேட்டு பார்த்தா தெரியும், நாங்கள் பண்ணக்கூடிய இந்த 1300 ஃபீஸுக்கு நாங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள். புரியுதா? அவங்களுக்கு டெய்லி வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ 24/7 எப்போ வேணாலும் அவங்க பார்த்துக்கலாம், பார்த்து அந்த நோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த ரெக்கார்டட் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுறது கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த 1300 ஃபீஸ் அப்படிங்கிறது நீங்கள் வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்டிபிசி வருது, அதுக்கப்புறம் குரூப் டி வருது. இந்த 2 எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இல்லை யூஸ் பண்ணிக்கலாம். இது போக டெய்லி உங்களுக்கு டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டெய்லி அசைன்மெண்ட்ஸ் கூட கொடுக்குறோம், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணுறோம். இது போக வீக்லி டெஸ்ட். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம ரிவிஷன் டெஸ்ட் மட்டுமே 100+ ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்குறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 100+ ரிவிஷன் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம். மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒய்சிடி புக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் செட்டாக தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷில். தமிழ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாருக்கிட்டையுமே தமிழ் கிடையாது. ஸோ தமிழ் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கே ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஒரு 1300 கிடைக்கும்போது எல்லாராலையும் கண்டிப்பாக இது வந்து ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். எல்லாரும் வீடியோ கோர்ஸே 1000 2000 வித்துட்டு இருக்காங்க. ஸோ இது வீடியோ கோர்ஸ் கிடையாது. ஸோ உங்களை ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நிச்சயமாக இது இருக்கும்.
படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எப்படியாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் யாராவது ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே நம்ம ஒன்லி 50 சீட்ஸ் தான் ஒரு பேட்சுக்கு எடுப்போம். ஸோ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபுல் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து பேட்ச் 3 வந்து போயிட்டுருக்கு. இது வந்து பேட்ச் 4க்கான அட்மிஷன்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த 50 சீட்ஸ்க்குள்ளே வேணும் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இது எல்லாமே அந்த ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே எதில் நடக்கும் அப்படின்னா நம்மளோட மாசா லேர்னிங் ஆப் அப்படிங்கிற ஆப் மூலியமாக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னா நம்மளோட ஆப்பில் வீடியோ கோர்சஸ் வந்து இருக்குது. நம்மளோட ஆப்பில் வீடியோ கோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ மாசா ரயில்வே எக்ஸாம் கண்டென்ட் இருக்கும், ரயில்வே எக்ஸாம் கண்டென்ட் இருக்கும், ரயில்வே எக்ஸாம் கண்டென்ட் இருக்கும். சரியா? அந்த ரயில்வே எக்ஸாம் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 299க்கு இப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் எல்லாமே அதில் அப்டேட் பண்ணுவோம். சரியா? ஸோ ஆப்டிடியூட் அப்டேட் பண்ணுவோம், ரீசனிங் அப்டேட் பண்ணுவோம், அப்புறம் ஜிகே, சயின்ஸ் எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு 30 டாபிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதில் அப்டேட் பண்ணியிருப்போம். 30 டாபிக்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ ரிமைனிங் இருக்க டாபிக்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த ஃபீஸ் கொடுக்குறோம், 299 கொடுக்குறோம். இது இங்கே டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆப்பில் பே பண்ணி வாங்கிக்கலாம். சரியா? இதுக்கும் வீடியோ கோர்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா வீடியோ கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கி நீங்களே படிக்கிறது. நம்மளோட டிஜிட்டல் கிளாஸ் ரூம் வந்து என்ன அப்படின்னா நாங்கள் வந்து உங்களை படிக்க வைப்போம். அது வந்து உங்களுக்கு படிக்க தோன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம், டெய்லி உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ரெண்டுக்கும் அதான் வித்தியாசம். நான் செல்ஃபாக படிச்சுப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 299 வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து கைட் பண்ண ஒரு ஆள் வேணும் அப்படின்னா நீங்கள் 1300ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? இது ரெண்டுமே அஃபோர்டபுள் ஃபீஸ் தான், ரொம்ப கம்மியான விலைக்கு தான் வச்சுருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அமௌண்ட் இல்லாமல் படிக்க முடியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. அதே மாதிரி ரயில்வேக்குன்னு எக்ஸாக்ட் பேட்டர்னில் நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வேறு டிஎன்பிஎஸ்சியோ வேறு எஸ்எஸ்சியோ அங்கேருந்துலாம் மெட்டீரியல் நாங்கள் எடுக்கல. ரயில்வேக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாக்ட் பேட்டர்ன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நான் எப்போதுமே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு இதுவும் வாய்ப்பு கிடையாது. அது வந்து என்ன பார்க்கணும், நம்ம ஒரு வாழ்க்கைன்னு பார்க்கணும். ஸோ வாய்ப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வாய்ப்புக்காக நம்ம என்ன பண்ணுவோம், காத்திருப்போம். வாழ்க்கைன்னு பார்த்தோன்னா அது எப்படியாவது போராடி ஜெயிக்க பார்ப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இதை நினச்சிக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆஃப்லைனாக இருந்தால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனாக இருந்தால் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.